என்னங்கடா அண்ணன் தம்பி அலப்பற தாங்க முடியல. டேய் அலப்பறையா? அலப்பறதான் பண்ணுவோம். நான் மேட்டர் தானே கேக்குறா? என்ன அப்படி அலப்பற? நம்ம தம்பி லேப்டாப் வாங்கிட்டான். அந்த லேப்டாப்பே என்கிட்ட தான்டா இருக்கு. லேப்டாப் வேணாம் உங்ககிட்ட இருக்கலாம். எங்ககிட்ட பேக் எங்ககிட்ட தான்டா இருக்கு. லூஸ் இல்லனே மென்டல். பேக் இருந்தாலும் லேப்டாப் இருந்தா தானே எடுத்துக்கிட்டு போக முடியும். சரி ஓகே, லேப்டாப் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு வாங்கலான்னு சொல்லி வாங்கியாச்சு. சரி சரி, அலப்பறலாம் நிறுத்திட்டு லேப்டாப்ல அப்படி என்னதான் இருக்குதுன்னு உங்க ரிவ்யூ சொல்லுங்க. அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே தம்பி, லேப்டாப் என்னடா ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த லேப்டாப்பை யாரு கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் கொடுத்தது. அச்சச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ஓகே, இந்த லேப்டாப்ல அப்படி என்னென்ன இருக்கு, என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத நம்ம அண்ணன் சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லேப்டாப் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு மெயினா என்ன வேணும் தெரியுமா? கத்தி தான் இருக்குல்ல. இருக்கு. நம்ம இப்ப அன்பாக்ஸ் ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன மாடல் இது? ஓகே, இதுல என்ன லேப்டாப் இருக்கு, இதோட பிரைஸ் என்ன, இது வந்து அஃபோர்டபுளா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வேல்யூவான லேப்டாப்பா, இல்ல இதுல கேமிங்கு எடிட்டிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த லேப்டாப் முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அது நம்ம தம்பி கையிலே போடலாம், ஏன்னா அவர் லேப்டாப் தான். ஓகே ஓகே, ஓபன் பண்ணுங்க. லேப்டாப் ஓபன் பண்ணியாச்சு. உள்ள இருக்கிற விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் உள்ள இருக்கிற லேப்டாப்க்கான மேனுவல் புக். அதுல கூட பாருங்க, ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நெக்ஸ்ட் என்ன அது உள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சைடுல இருக்க ஒரு பாக்ஸ். அது என்ன பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜர் அடாப்டர் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஓபன் பண்ணிட்டு நம்ம 2 இது கொடுத்துருக்காங்க. அது வேணாம், சார்ஜிங்கோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடாப்டரு அது கனெக்ட் பண்ணக்கூடிய பவர் கேபிள், இந்த லேப்டாப் உள்ள இருக்கிற விஷயம். ஓகேவா, இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லேப்டாப்பே இதுதான். ஓகே, லேப்டாப் வந்து கிடைச்சிருச்சு. லேப்டாப்பை எடுத்து பார்த்துடலாம். எடுங்க, லேப்டாப் எடுங்க, ஓபன் பண்ணுங்க. நீங்களே பாக்ஸ் எடுத்து வச்சிடறேன். வாவ், ஓ மை காட், வாவ். ரெண்டு கவர் இருக்குது. லேப்டாப் பார்க்க ஒரு ஸ்லிம் இதுல இருக்கு. ஜஸ்ட் பார்த்து எடுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஐடியா. இதுதான் லேப்டாப். ஓ பாய், நாம ஜெயிச்சிட்டோம். ஐயோ சாமி, வேற. வாவ், ஒரு பிரீமியம் கிளாஸ் லுக்ல இருக்கு. பட் இதுதான் லேப்டாப். அண்ணா, லேப்டாப்லாம் நான் வாங்கிட்டேன். சரி, இதுல என்ன இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்கன்னே தெரியலண்ணே. அதை சொல்ல தானே நான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப் பாக்ஸில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு சார்ஜர் அடாப்டரு, அதுக்கான பவர் கேபிள், அடுத்து லேப்டாப். இது 2 பொருள் தான் இதில் இருந்தது. அது கூட இந்த மேனுவல் புக் இருந்தது. ஓகே சரி, நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்பில் என்ன வித்தியாசமாக இருக்குங்கிறீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான். இந்தாண்ட பக்கம் கலைஞர் ஐயா, இந்தாண்ட ஸ்டாலின் ஐயா, கவர்மெண்ட் சீலு, ஏசர் லேப்டாப். ஓகேவா, இதுல இருக்கா? அடுத்தது இங்க ஒரு ஸ்டாலின் போட்டோ, ரைசானுடைய ஸ்டிக்கர். எலக்ட்ன்றது கவர்மெண்டோட இது. மற்றபடி வேற எதுவும் இதுல லேப்டாப்ல டிசைன்ல எதுவும் இல்லை. லேப்டாப் முதல்ல ஆன் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ஸ்பெக்கு நான் சொல்றேன். ஓகே, உங்க முன்னாடியே வச்சுட்டு அப்படியே ஆன் பண்ணுங்க உங்க கையால. வருங்க, எப்படி ப்ரோ இது? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. ஒரு வழியா லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. என்ன ஓஎஸ் போட்டிருக்காங்க, என்ன ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஜிபி ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மொத்த இதுவும் சொல்றேன். லேப்டாப் முதல்ல ஆன் பண்ணிச்சு. இதுக்குள்ள என்னென்ன ஸ்பெக்லாம் இருக்குன்றத நான் உங்களுக்கு ஒன்னொன்னா செக் பண்ணி சொல்றேன். பட் இந்த உள்ள கூட பாருங்களா, வால்பேப்பர் கூட ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க. ஓகேவா, இதை ஃபுல்லா பார்த்தா எனக்கு என்னவோ இது ஏதோ விளம்பரத்துக்காக கொடுத்த மாதிரி இருக்கு. இவ்வளோ கொடுக்கணுன்றது அது தேவையா இல்லையன்றது நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இங்க பாருங்க, இங்க 2 போட்டோ கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பாருங்க, வால்பேப்பர்ல அங்கே ஒரு 3 போட்டோ, இங்க சைடில் அவரோட போட்டோ, அதே மாதிரி இது உள்ளேயும் ஒரு ஸ்டிக்கர் லேபிள் விட்டுருக்காங்க. ஓகேவா,
What bro? It's very wrong bro. பட் பிராண்டிங்காக கொடுக்கணும் தான், அதுக்குன்னு இவ்வளோ ஸ்டிக்கரா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல இதோட ஸ்பெக்கு என்ன, இந்த லேப்டாப் முதல்ல என்ன மாடலு, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன். ஓகேவா, இதோட மாடலை நீங்களே ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இது மாடல் என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஏசரில் 1Z14. ஓகேவா, 14ல் 55M மாடல். ஓகேவா, இந்த மாடல் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டுருக்குது 49,000 ரூபா போட்டுக்குது. அதே ப்ரைஸ் என்ன ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், ஜஸ்ட்டு வெறியும் 28,000லேருந்து 35,000க்குள்ளே தான் காட்டுது. ஓகேவா, ஏசர் பிராண்டுக்குள்ளே போனாலுமே அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதோட ஸ்பெக்லாம் பார்த்துட்டு நமக்கு ஓவரால் இந்த லேப்டாப் என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே இருக்க வாரண்டி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த சப்போர்ட்டை பிரித்தா நம்ம எங்கேயும் வாரண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. முன்ன கொடுத்த லேப்டாப்புக்கே வாரண்டிக்கு இது கிடக்குதுன்னு சொன்னாங்க, எதுவும் பண்ணி தரல. I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். சரி, ஆன் பண்ணி உள்ள எவ்வளோ ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு, எத்தனை ஜிபி ரேம் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்க்கலாமா? ஓகே, இதில் பார்க்க என்ன அப்படின்னு வச்சுக்கி, லுக்கு வந்து ஓவரால் ஓகே, சூப்பராக நல்லா ஒரு ப்ரீமியமாக ஒரு ஹை கிளாஸ் லேப்டாப் மாதிரி இருக்குது. அடுத்தது இதுக்குள்ளே வந்து Windows 11 OS போட்டிருக்காங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க்கு அதோட ஸ்பெக்லாம் முதல்ல உங்களுக்கு நானே செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். A few moments later. ஓ, இதான் இதோட ஸ்பெக்கா? இதுதான் இதோட ஸ்பெக்கு. இதில் என்ன ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப்பில் 4GB இருந்தது, இதில் 8GB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா AMD Ryzenல 3732U. ஓகேவா, இந்த கிராபிக்ஸ் கார்டு வந்து ரேடம் கிராபிக்ஸ்னு சொல்லுவோம். அது AMDல இன்ஃபில்டாக வர்றது. இந்த கிராபிக்ஸ் கார்டோட இது பார்த்தீங்கன்னா வெறும் 480 MB தான் இருக்குது. அப்படின்னா இதுலேயே வந்து இன்டெகிரேட் கிராபிக்ஸ் கார்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250GB கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதில் நமக்கு 238GB தான் காட்டுது. அதுலேயும் ஒரு 100GB 120 வந்து OS போட்டாங்க. மீதி 40GB வந்து டேட்டான்னு கொடுத்துட்டாங்க. பட் உங்களுக்கு 2 இதுதான் காமிக்கும். இது உங்களுக்கு மொத்தமாக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைல் மேனேஜரில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும். ஓகேவா, மொத்தமாக உங்களுக்கு 238GB காட்டுது. அதில் ஏசர்னு போட்டு 136GB OS போட்டு வச்சுருக்காங்க. டேட்டான்னு சொல்லி எக்ஸ்டர்னல் ஃபைலாக ஒரு 50GB பிரிச்சிருக்காங்க. மீதி ஒரு 50GB வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். பட் அதையும் ஆஃப் பண்ணி பார்த்தா தெரியும், ஏன்னா லினக்ஸ் OS கூட அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, சரி, இப்போ இது கூட இருக்க விஷயம் இவ்வளோதான். இந்த லேப்டாப்பு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு என்னென்னலாம் இந்த லேப்டாப்பில் பண்ணலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க OS வந்து 11 OS தான், ரேமும் அதே தான். பட் இதில் வந்து ஒரு கேமிங்கோ ஒரு எடிட்டிங்கோ வந்து பண்ண முடியாது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதில் நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசிங் பண்ணலாம், லேர்னிங் பண்ணலாம், அது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஏதாவது வந்து அவங்க டீச் கொடுத்தாங்களோ இல்லை ஆன்லைனில் வந்து ஏதாவது எக்ஸாம் வச்சாலோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்டு, ஆஃபீஸ் யூஸ்க்கு பண்ணாங்களோ அதேமாரி ஒரு ப்ரொஃபஷனல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வேல்யூவான லேப்டாப் தான் இது. இந்த லேப்டாப்போட சைஸ் என்ன அப்படிங்கிறீங்கன்னா 14 இன்ச்சு சைஸ். ஓகேவா, அதுக்கு முன்னே 15 இன்ச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ஷார்ட் ஆக்கி 14 இன்ச்சு தான் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நமக்கு எல்லா லேப்டாப்லேயும் முன்னே என்ன கொடுத்தாங்களோ அதேமாரி தான். இல்லை தமிழ் போட்டிருக்காங்க. தொட்ரா இந்த பர்ப்ளசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஃப்ரீயாக இது பண்ணாங்கல்ல ஏஐ ஆப்பு. அந்த ஏஐ ஆப் வந்து இதுலேயே அவங்க பேக் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் முதல்வன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓவரால் இந்த லேப்டாப்போடைய ஒர்த்து இவ்வளோ தான். இந்த லேப்டாப்பு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட ஒர்த்து ஓகேவா இல்லை இது வேல்யூவானதா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ எனக்கு ஒரே டவுட் தான், இந்த லேப்டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா? ஆரம்பத்தில் சொன்னது தான், ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். ஏன்னா நம்ம வந்து முன்ன 4GB ரேமில் யூஸ் பண்ணோம். பட் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் எதுவும் சொல்லிடக்கூடாது. இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதை ஃபுல்லாக ஸ்பெக்கிங் என்னன்றதை உங்ககிட்ட காமிக்கலான்றதுக்காக தான் இந்த லேப்டாப் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். அதெல்லாம் இருக்கட்டுண்ணே, எனக்கு இன்னும் இந்த லேப்டாப் பூரா பார்த்தா சுற்றி ஏதோ சொருவத்து குத்துக்கிறாங்க, என்னன்னே தெரியல. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அதுதானே, அதையும் சொல்லிடலாம். இந்த சைடில் வந்துடலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் 2 USB போர்ட். இது வந்து 2.0 USB போர்ட்டு. ஒரு கனெக்ஷன் வந்து ஹெட்செட் பின். ஓகேவா, நம்ம ட்ராவலிங் அப்போ எக்ஸாமுக்கோ இல்லை ஏதாவது பாட்டு கேட்கலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஹெட்செட் சர்வர் வருது. அதே சைடில் SD கார்டு, நம்ம மெமரி கார்டு சொல்லணும்ல,
மொபைலில் போடுற அந்த மெமரி கார்டு வந்து அப்படியே போட்டுக்கலாம். அடாப்டரோ எதுவும் தேவையில்ல, பட் லேப்டாப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த சைடில் போட்டு பாருங்க. இதில் வந்து ஒரு கேமரா லாக் பண்ணுறது ஆன் பண்ணுற பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சி டைப் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3.0ல ஒரு யூஎஸ்பி பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI கேபிள் பின் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பக்கத்துல இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டால் சார்ஜிங் கனெக்டர். ஓகேவா? இவ்வளோதான் இதில் இருக்கிற இது, இவ்வளோதான் இருக்கு. இதில் என்ன ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கேமரா கொடுத்துருக்காரு. அது முன்ன கொடுத்த லேப்டாப்லேயே இருந்தது, ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து என்னென்னன்றத ஜஸ்ட் உங்களுக்கு ஓவரால் தான் சொன்னோம். இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுல் ரிவ்யூ வேணும். பட் இதை யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாராரு என்னென்ன மாடல் லேப்டாப் வாங்கினேன்றத அந்த மாடலோட மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. உங்க லேப்டாப் ஒர்த்தா இருந்தா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.